ஐந்தாவது பகுதி. அதகைனம் ககோலக கௌஷிதகேய பப்ரச்ச யாக்ஞவல்க்யேதி கோவாச்ச யதேவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரக தம் மே வியாசக்ஷ்வேதி ஏஷத ஆத்மா சர்வாந்தரக கதமோ யாக்ஞவல்க்ய சர்வாந்தரக யோ அஷனாயா பிபாசே சோகம் மோகம் ஜரா மிருத்யுமத்யேதி ஏதம் வைதமாத்மானம் விதித்வா பிராமணாः புத்ரைஷணாயாஸ்ச வித்தைஷணாயாஸ்ச லோகைஷணாயாஸ்ச व्युत्थाय अत भिक्षाचर्यं चरन्ति याह्येव पुत्रैषणा सा वित्तैषणा या वित्तैषणा सा लोकैषणा उभेह्येते येषणे एव भवतः तस्मात् ब्राह्मणः पाण्डित्यं निर्विद्य बाल्येन तिष्ठासे बाल्यं च पाण्डित्यं च निर्विद्य अत मुनिः अमौनं च मौनं च निर्विद्य अत ब्राह्मणः सब्राह्मणकेन स्यात् येन स्यात् तेन ईदृश एव अतोऽन्यथार्थम् ततोह ककोलः कौशितकेय उपरराम तस्मात् ब्राह्मणः पाण्डित्यं निर्विद्य बाल्येन तिष्ठासेत्. பாண்டித்யம் நிர்வித்ய, சாஸ்திர சிரவணத்தை பூர்த்தி செய்து சிரவணம் என்கின்ற சாதனையை முடித்ததற்கு பிறகு பால்யேன திஷ்டாசேத், பால்யத்துடன் இருக்க விரும்ப வேண்டும் என்றால் பால்யத்துடன் இருக்க வேண்டும். சென்ற வகுப்பில்
பால்யம் என்ற சொல்லினுடைய விளக்கத்தை பார்த்தோம். 3 பொருள்களை பார்த்தோம். ஒன்று, ஞான பலபாவேன திஷ்டாசேத், ஞானத்தினுடைய பலத்துடன் இருக்க வேண்டும். பால்யம் என்கின்ற சொல்லுக்கு பலஸ்ய பாவக என்று பார்த்தோம். பலம், ஸ்ட்ரென்த், ஞான பலத்துடன் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் எந்த அனாத்மாவை பலமாக நினைத்து வருகின்றோமோ அந்த அனாத்மா பலமற்றது என்று உணர வேண்டும். பொருள், மக்கள் இவைகளெல்லாம் நமக்கு பலத்தை கொடுப்பதாக நினைக்கின்றோம். அந்த பலத்தை துறந்து ஞான பலத்துடன் இருக்க வேண்டும். பிறகு இரண்டாவதாக நாம் பார்த்த பொருள் பாலஸ்ய பாவக பால்யம் என்று பார்த்தோம். ஒரு குழந்தையைப் போல் இருக்க வேண்டும், பாலனைப் போல் இருக்க வேண்டும். ஒரு குழந்தை மற்றவர்களிடம் தன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாது. நான் யார் அப்படின்னு நிரூபிக்கணும், நான் இப்படிப்பட்டவன், மற்றவர்களிடத்தில் தனக்கு ஒரு அங்கீகாரம் தேவை என்ற முயற்சி செய்யாது. அது அதுவாக இருக்கும். அப்படி குழந்தையைப் போல் நீயாக இருக்க வேண்டும். பிறகு குழந்தைக்கு எப்படி கர்வமெல்லாம் இல்லையோ அதுபோல மானித்துவம், தம்பித்துவம் போன்ற கர்வமற்று இருக்க வேண்டும். பிறகு மூன்றாவதாக நாம் பார்த்த பொருள் மனனம். நீ அடைந்த ஞானத்தை பலப்படுத்த வேண்டும். இப்போ பால்யேன திஷ்டாசேத் என்றால் மனனம் என்ற சாதனையில் அடைந்த ஞானத்தை உறுதிப்படுத்த வேண்டும். ஞானம் எப்பொழுது உறுதியாகிறது என்றால் எப்பொழுது சந்தேகம் இல்லையோ அப்பொழுது உறுதியாகின்றது. ஞானத்துக்கு உறுதியின்மை என்பது சந்தேகம். ஆடுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கம்பம் இருக்கு, அதை நட்டி வச்சிருக்கோம், அது ஆடுகிறதுனா உறுதியை இழந்து விட்டதுன்னு அர்த்தம். இப்போ ஞானத்தினுடைய ஷேக் என்ன என்றால் சந்தேகம். ஆகவே சந்தேகத்தை நீக்க மனனம் செய்ய வேண்டும். இப்போ ஞானத்தை மனனத்தினால் திருடீகரணம் பலப்படுத்த வேண்டும். இதுவரை பார்த்து முடித்தோம். இனி அடுத்தது பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய. பாண்டித்யத்தையும் பால்யத்தையும் பூர்த்தி செய்து பிறகு என்ன செய்ய வேண்டும்? அத முனிகி, பிறகு முனிகி பவேத், முனிவனாக இருக்க வேண்டும். முனிகி பவேத், முனிவனாக இருக்க வேண்டும். முனிகி என்ற சொல்லுக்கு இங்கு மௌனாத் முனிகி, யார் மௌனத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் முனிவர்கள். மனநாத் முனிகி என்றும் சொல்வதுண்டு. இங்கு மௌனாத் முனிகி. ஆகவே நம்ம என்ன சொல்லலாம்? மௌனேன திஷ்டாசே என்று சொல்லலாம். மௌனமாக இருக்க வேண்டும். காரணம், இதற்கு பிறகு மௌனத்தையும் பூர்த்தி செய்து என்ற வார்த்தை வருகிறது. அதை வைத்துக்கொண்டு நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம்? முனிகிங்கிற இடத்துல மௌனம் என்பது சாதனையாக சொல்லப்படுகிறது என்று நமக்கு தெரிகிறது. காரணம், அடுத்த 2 சொற்களை பார்த்தால் அமௌனம் ச மௌனம் ச நிர்வித்ய என்று வருகிறது. மௌனத்தையும் மௌனமின்மையையும் பூர்த்தி செய்து பிறகு அத பிராமணக என்று வருகிறது. ஆகவே மௌனம் என்ற சொல்லும் அமௌனம் என்ற சொல்லும் வருகிறது. இந்த இடத்துல நம்ம முனிகிங்கிற இடத்துல மௌனம். சரி, அமௌனம்னா என்ன? அமௌனம் என்ற சொல் ஸ்ரவண மனனத்தை குறிக்கின்றது. அமௌனம்னா மௌனமாக இல்லாத நிலை, மௌனமாக இல்லாமல் இருத்தல் அமௌனம். அமௌனத்தையும் மௌனத்தையும் நிர்வித்யன பூர்த்தி செய்து அத பிராமணங்கிறத பிறகு பார்ப்போம். இப்போ அமௌனம் என்ற சொல் சிரவண மனனத்தையும், மௌனம் என்ற சொல் முனிகிங்கிற சொல்லையும் குறிக்கின்றது.
இங்கு மௌனம் என்பது குறிப்பாக நிதித்தியாசனத்தை குறிக்கின்றது. அப்ப இங்க நிதித்தியாசனத்திற்கு உபனிஷத் கூறுகின்ற சொல் மௌனம். அந்யா வாச்சோ விமுஞ்சத என்று முண்டக உபனிஷத்திலும் நிதித்தியாசன காலத்தில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பத்தியம் மௌனம். நிதித்தியாசன காலத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய சாதனை மௌனம். முக்கிய பத்தியம் மௌனம். இப்போ இந்த மௌனத்தை பற்றி சிறிது சிந்திப்போம். ஏற்கனவே மௌனத்தை பற்றியெல்லாம் நம்ம பல இடங்களில் விசாரம் பண்ணியிருக்கோம். இப்போ மௌனம் என்ற ஒரு சாதனை, நாம் பேசாமல் இருத்தல், வாய் பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் மௌனம். ஒருவர் கேள்வி கேட்டு நம்ம பதிலே சொல்லலைன்னா என்ன சொல்லுவோம்? ஏன் மௌனமாக இருக்கே, ஏன் ஒன்றும் சொல்லவில்லை, ஏன் பேசவில்லை? இப்போ பேசாமல் இருத்தல். இந்த மௌனத்தை பல கோணங்களில் நம்ம பார்க்கலாம். உபாசகர்களுடைய மௌனம், ஞானிகளினுடைய மௌனம்னு மௌனத்தை முதல்ல ரெண்டாக பிரிக்கிறோம். ஞானத்தை அடையாமல் உபாசனை காலத்தில் இருப்பவர்கள் அனுஷ்டிக்கின்ற மௌன விரதம். இப்போ பலர் மௌன விரதம் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆத்ம ஞானமோ இதெல்லாம் கிடையாது தான். கர்மகாண்டிகளாக இருப்பார்கள், அல்லது சாதகர்களாக இருக்கும் பொழுது சிரவணத்திற்கு முன், ஞானத்தை அடைகிறதுக்கு முன் மௌன விரதம் என்ற ஒரு விரதத்தை அனுஷ்டித்தால் அது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படும், அது எப்படி, பிறகு நிதித்தியாசன காலத்தில் இருக்கிற மௌனம், இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ அவர்களுடைய மௌனத்தை முதல் விதமான மௌனம், உபாசகர்களுடைய மௌனத்தை காஷ்ட மௌனம் என்று சொல்வார்கள். காஷ்ட மௌனம் அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். காஷ்ட மௌனம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிராஸ் லெவல்னு அர்த்தம். வாய் பேசாமல் இருக்கும், அவ்வளோதான். வாய் மட்டும்தான் பேசாமல் இருக்கும், மீதி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்னு அர்த்தம். அப்படின்னு என்ன தெரியுமோ? கண்ணு பேசும், கை பேசும், கை எழுதி காட்டுவோம், ஜாடை காட்டுவோம். சில பேர் உச்சரிப்பு வராதே தவிர அப்படியெல்லாம் பேசி கொண்டு இருப்பார்கள். ஒரு லாங்குவேஜ் வராதே தவிர ஆனால் ஒரு சவுண்டு வரும், அதை மௌனம்னு நினைப்பார்கள். இதுக்கு பேர் காஷ்ட மௌனம். காஷ்ட மௌனம்னா வாயை மட்டும் பேசாமல் வச்சுக்கிறது. ஆனால் அந்த மௌன விரதம் இருக்கிற காலத்தில் மனது 3 மடங்கு பேசிகிட்டு இருக்கும். மற்ற நேரத்துலையாவது மனது பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். வாயை மூணுன்னே மனதுக்குள்ளே நம்ம பேசி கொண்டு இருப்போம். இது காஷ்ட மௌனம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? மௌனத்தை இப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும். எடுத்த உடனே ஹையஸ்ட் ஸ்டேஜ் கிடைக்காது, பரவாயில்ல, இப்படி ஆரம்பிக்கலாம். பிறகு இரண்டாவது மௌனம், இது இந்த உபாசகர்கள் எடுத்துக்கொள்கிற அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் மௌனத்தை டெக்னிக்கலாக யோக சாஸ்திரத்தில் ஆகார மௌனம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆகார மௌனம் அப்படின்னு சொன்னால் கைகால் அசைவுங்கூட இல்லாமல் இருத்தல், எதையும் கேட்காமல் இருத்தல், எதையும் பார்க்காமல் இருத்தல், செய்கையின் மூலமாகவும் யாருக்கிட்டையும் எதையும் கம்யூனிகேட் பண்ணாமல் இருத்தல். அதாவது வாய் மூலமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேசுதல்னா என்ன? மனசில் இருக்கிற விஷயத்தை இனியொருத்தர்கிட்ட தெரிவிக்கிறது. இது வாய் மூலமாக தெரிவித்தா என்ன, கை மூலமாக தெரிவித்தா என்ன, கண்ணு மூலமாக தெரிவித்தா என்ன, எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறது, அது அடுத்த ஸ்டேஜ். இப்போ இப்படிப்பட்ட மௌனம் உபாசகர்கள் அனுஷ்டிக்கும் பொழுது அந்த மௌனம் கொடுக்கிற பலன் என்னன்னு இப்பொழுது பார்ப்போம். அந்த மௌனம் கொடுக்கிற முதல் பலன் மனதில் இருக்கிற சஞ்சலத்துவம் நீங்கும். கொஞ்சம் நமக்குள்ள எக்ஸ்ட்ரா பேசிட்டாலும் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் நீங்கும். ஏன்னா நம்ம பேசித்தானே நம்ம மனசையே நம்ம தொந்தரவுக்குள் ஆழ்த்துகிறோம். ஆகவே ஃபஸ்ட்டு சஞ்சலத்துவம் நீங்கும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும். பிறகு மனது குவியும், ஏகாகிரதா. காரணம் நம்ம மனதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது பேச்சினால தான் அதிகமாக.
பேச்சை நிறுத்தும் பொழுது மனம் குவிய ஆரம்பிக்கும். பிறகு ஜப சித்தி என்று சொல்வார்கள். இந்த ஜபம் எல்லாம் நல்லா பழகணும் அப்படின்னா மௌன விரதம் இருக்கிற அன்னைக்கு ஜபம் பண்ணி பாருங்க, மௌன விரதம் இல்லாத அன்னைக்கு ஜபம் பண்ணி பார்த்தா வித்தியாசம் நல்லா தெரியும். இப்போ மௌன விரதம் இல்லாமல் சாயந்தர வேளையில் ஜபம் பண்ணும் பொழுது, காலையிலிருந்து மௌனமாக இருந்துட்டு மாலை ஜபம் பண்ணும் பொழுது நமக்கு வேற்றுமை நன்கு தெரியும். அப்போ மௌனத்தினால தான் நம்ம ஜபங்கிற சாதனையையே நல்லா செய்ய முடியும். அப்போ ஜப சித்தி என்று சொல்வார்கள். பிறகு இந்த உபாசகர்கள் வேதாந்தத்துக்குள்ள நுழைந்திருக்கிறார்கள்னு வச்சுக்குவோமே. இதெல்லாம் வேதாந்தத்திற்குள்ள வராதவர்களுக்கு மனசு அமைதியாக இருக்கும், பிறகு மனம் ஒருமுகப்படும், ஜபமெல்லாம் செய்யலாம். வேதாந்தத்திற்குள்ள நுழைந்திருக்கிறார்கள், ஆனால் ஞானத்தை அடையவில்லை. அவர்களுக்கு இதே மௌனமானது ஒரு பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கும். அது என்னவென்றால் ஸ்வதோஷ அவகதிகி. ஸ்வதோஷம் அப்படின்னா நம்மிடம் இருக்கின்ற குறைகளெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவகதினா புரிஞ்சுக்கிறது. நம்முடைய மனதில் இருக்கின்ற தோஷமெல்லாம் நமக்கு தெரியும். இந்த மௌன விரதம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வேற எதுவுமே விஷயமா இருக்காது, நம்ம மனதே நமக்கு ஆப்ஜெக்ட் ஆயிரும். ஆகவே நம்ம மனதை பார்க்கிறதுக்கு அப்பொழுதுதான் நமக்கு நேரம். அப்போ என்ன தெரியும்னா, நம்ம மனசை பார்த்தா என்ன தெரியும்? முதல்ல மனசில் இருக்கிற தோஷமெல்லாம் தெரியும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது நமக்கு இப்போதுதான் தெரிய ஆரம்பிக்கும். அப்போது மௌனத்தில் தான் நம்முடைய குறைகளெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவே நம்முடைய குறைகளை நீக்குவதற்கான முதல் படி. இந்த குறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. என்ன சொல்வார்கள்? பகைவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சிட்டா பாதி வெற்றின்னு சொல்வது போல, நம்ம இடத்துல இவ்வளவு பலகீனம் இருக்குங்கிறத மௌனம்தான் காட்டி கொடுக்கும். இப்போ இது ஒரு விதமான தமக, இந்திரிய நிகிரகம். இதெல்லாம் உபாசகர்கள் அனுஷ்டிக்கிற மௌனம். அந்த மௌனத்தினால அவர்களுக்கு கிடைக்கின்ற பலன். இனி நம்ம நிதித்தியாசனத்திற்கு வருவோம். இங்கே வர்றோம். இப்பொழுது இந்த இடத்துல என்ன மௌனம் பேசப்பட்டுள்ளதுங்கிற கருத்துக்கு வருவோம். இப்போ இங்கு சிரவணம் மனனம் இதை பூர்த்தி செய்ததற்கு பிறகு, சிரவணத்தையும் மனனத்தையும் பூர்த்தி செய்ததற்கு பிறகு நம்மிடம் வருகின்ற அடுத்த சங்கடம், அடுத்த கஷ்டம் என்ன அப்படின்னா, சில சம்ஸ்காரங்கள், சில பதிவுகள் நமக்குள்ள இருந்து கொண்டு ஞானத்தினால மட்டும் அந்த பதிவுகளினுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கும். சில பதிவுகளெல்லாம் ஞானம் வந்த உடனே அந்த தவறான எண்ணங்கள் ஓடிவிடும். ஆனால் சில குணங்கள் ஞானத்துக்கு சக்தி இருக்காது. ஏன்னா ஞானம் புதுசாக வந்திருக்கு. அந்த பதிவுகள் அனுபவம் ரொம்ப டீப்பாக நமக்குள்ள இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இந்த ஞானத்தின் துணை கொண்டு அந்த விபரீதமான பாவனைகளை, யோக சாஸ்திரப்படி கஷாயங்களை நாம் நீக்க வேண்டியது இருக்கு. எல்லா விபரீத பாவனையிலையும் பெரிய விபரீத பாவனை அகம் கர்த்தா, ஐ ஆம் சப்ஜெக்ட் அப்படிங்கிற விபரீத பாவனை. நான் சப்ஜெக்ட், இந்த உலகத்தில் இருக்கிற சில பொருள்கள் ஆப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் துவைதம். இப்போ இந்த இடத்துல விபரீத பாவனைனா கோபம் இதெல்லாம் சொல்கிறதில்ல. நம்ம ஹையஸ்ட் விபரீத பாவனைக்கு போயிடுறோம். என்ன? துவைதம், இருமை. அந்த இருமை, நான் சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் துவைதம். இந்த மாதிரி துவைதமெல்லாம் வெறும் ஞானம் வந்த உடனே அந்த ஞானத்துக்கு இப்பொழுது சக்தி இல்லை. ஞானத்துக்கு திருடப்படுத்துகிறோம் மனனத்தினால. இப்போ மீண்டும் ஞானத்தை வேறு ஒரு விதத்தில் திருடப்படுத்த வேண்டும். ஏன்னா ஞானத்திற்கு நம்மிடத்திலே ஒரு பகைவன் இருக்கின்றான், நம்முடைய பழக்க தோஷம். அப்போ நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? நிதித்தியாசனம்ங்கிற சாதனை செய்ய வேண்டும்.
நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை பற்றி நம்ம பல இடத்துல பார்த்துட்டதுனால அதனுடைய லட்சணத்தை மட்டும் இங்கே பார்ப்போம். நிதித்தியாசனம் என்பது நாம் அடைந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் நமக்குள் ஞாபகப்படுத்தி அந்த ஞானத்தில் இருந்து பழகுதல். இப்போ ஞானத்தில் இருந்து பழகுதல்னா என்ன? இப்போ இங்கே ஞானம் என்ன அப்படின்னா அகம் பூர்ணக, அகம் முக்தக, அகம் அமிர்தக, இது ஞானம். இப்போ நான் முக்தன், நான் பூர்ணமானவன்கிற ஞானம். ஆனால் நான் பத்தன், நான் சம்சாரிங்கிறது விபரீத பாவனை. இப்போ இந்த நான் பூர்ணமானவன் அப்படிங்கிற ஞானத்தில் இருந்து பழகுவது நிதித்தியாசனம். இப்போ நிதித்தியாசன காலத்தில் நமக்கு தியானத்தை போல் சமான விருத்தி தேவைப்படுது. அகம் அசம்சாரிங்கிற விருத்தி பிரவாகம் தேவைப்படுகிறது. எப்படி உபாசன காலத்தில் ஜபத்தில் ஈஸ்வரனுடைய நாமத்தினுடைய ஓட்டம் தேவைப்படுதோ அதே போல் இங்கே ஞானத்தினுடைய ஆவருத்தி. இங்கே ஞானம்னா வெறும் தத்துவமசிங்கிற சப்தம் அல்ல, அர்த்தத்தினுடைய ஆவருத்தி, அதனுடைய தொடர்ச்சி தேவைப்படுகிறது. இப்போ அந்த இடத்துல சாஸ்திரம் அந்த தொடர்ச்சி நன்கு நடைபெற வேண்டும் என்றால் மௌனம் என்கின்ற விரதத்தை அல்லது பத்தியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. எப்படி ஜபத்துக்கு உபாசகர்கள் அனுஷ்டிக்கிற மௌனம் பிரயோஜனமாக இருக்குமோ அதே போல நிதித்தியாசகர்களுக்கு ஞானத்தில் இருந்து பழக மௌனம் இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த மௌனம் அந்த மௌனத்திற்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், உபாசகர்களுடைய மௌனம் கொஞ்சம் சுலபமான மௌனம். இங்கு அதைவிட கடினமான மௌன விரதம் சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்படுற மௌன விரதம் இருக்கே, அதை உபாசகர்களுக்கு சொல்வதை விட கடினமான மௌன விரதம். அது என்ன மௌனம் என்றால், அதுக்கு நம்ம முண்டகத்துக்கே போகிறோம். அந்யா வாச்சோ விமுஞ்சத. இங்கு சொல்லப்படுற மௌன விரதம்ங்கிறது அனாத்ம விஷயமான சொற்களை விட்டு விடுதல், அனாத்ம விஷயமான பேச்சுக்களை மட்டும் விடுதல். அதுதான் இங்க சொல்ற மௌனம். ஆத்ம விஷயமான பேச்சுக்களை விடணும்னு இங்கு சொல்லப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கு சொல்ற மௌனத்தில் வாய் பேசுதல், வாய் பேசாமல் இருத்தல்ங்கிறத பற்றி முக்கியத்துவம் இல்லை. உபாசகர்களுக்கு தான் முக்கியம். ஒரு வார்த்தையை மறந்து பேசிட்டாங்கன்னா மௌன விரதம் போச்சுன்னு நினைப்பார்கள். ஆனால் இங்கே வாய் பேசுதா இல்லையாங்கிறது முக்கியத்துவம் இல்லை. எதை பேசுகிறோம், எதை பேசவில்லை, அதில் தான் முக்கியத்துவம். இங்கே சப்ஜெக்ட் மேட்ரு, அதில் தான் இங்கே முக்கியத்துவம். அங்கே இந்திரியத்துக்கு முக்கியத்துவம். இங்கே என்ன, எதை பேசுகிறோங்கிறத தான் முக்கியத்துவம். இங்கே மௌனம் அப்படின்னு சொன்னால் அனாத்ம விஷயமான பேச்சை விட்டு விட வேண்டும். இது ஏன் கஷ்டம்னு சொல்கிறோம் அப்படின்னா, என்றைக்குமே சாப்பிட்றதே உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஃபுல்லாக சாப்பிட்றது அது சுலபம், ஏன்னா அது ப்ராக்டிஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. சாப்பிடாமல் இருக்கிறது அதுவும் ஒரு விதத்தில் சுலபம், கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். ஏன்னா கிச்சன் பக்கமே போக மாட்டோம். கடினம் எது தெரியுமோ? பாதி வயிறு சாப்பிடுவது, குறைவாக சாப்பிடுவது மிக மிக கடினம். முயற்சி பண்ணி பாருங்கள், தெரியும். அதாவது நல்லா பசிக்கணும், ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு எந்திரிச்சு வரணும். முடியுமா? அந்த இட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அல்லது எது நமக்கு பிடிக்குதோ அந்த ஐட்டம் நிறைய பிளேட்டில் போட்டு குறைவாக சாப்பிட்டு எழுந்து வரணும். அந்த பசியை வச்சு காப்பாற்றணும், மிக மிக கடினம். அப்படி பேசிகிட்டே இருக்கிறது சுலபம், கண்ட்ரோல் இல்லாமல் பேசுறது சுலபம். வாயை பேசாமல் மூடி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அதுவும் முடியும். அளவாக பேசுறது இருக்கே, அது மிக மிக கடினம். அளவாக பேசுறதுன்னா என்ன? இதை பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு ஒரு லிமிட் இருக்கே, நம்மளே ஒரு வரையறை வச்சுக்கிறது மிக மிக கடினம். ஆனால் இந்த கடினமான சாதனையை ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவில்லை,
எல்லாம் அட்வான்ஸ்டு பீப்புளுக்கு தான் சொல்லப்பட்டுள்ளது. நிதித்தியாசகர்களுக்கு இது சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க மௌனம் என்றால் அனாத்ம விஷயத்தை நாம் விட்டு விடுதல். காரணம் என்னவென்றால் அனாத்ம விஷயத்தை பேச பேச அந்த துவைத வாசனை திருடமாகும். ஒரு பொருளை பற்றி பேச பேச அது இல்லாதது அது உண்மையாயிரும். இல்லாத ஒன்றை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது இருப்பாயிரும். அது இருக்கிறத விட அதிக ரியாலிட்டி ஆயிரும்னு சொல்வார்கள். ஒன்று கற்பனையாக நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா உண்மையாக இருக்கிறத விட நினச்சி நினச்சி அதனுடைய ரியாலிட்டி அதிகமாயிரும். அது மட்டும் அல்ல, அனாத்ம விஷயமான பேச்சு தான் நமக்கு தேவையில்லாத சங்கங்களை உருவாக்குகின்றது. நீங்கள் அனாத்ம விஷயமான பேச்சை நிறுத்திட்டீங்கன்னா அசங்கத்துவ சித்தி. நமக்கு யாருமே நம்மிடம் வரமாட்டார். நம்மிடம் பேசுறதுக்கு ஆளே கிடைக்காது. நமக்கு பேசுறதுக்கு ஏன் ஆள் கிடைக்கிது தெரியுமோ? அவங்க பேச விரும்புகிற டாப்பிக்கை நம்ம பேசுறதுனால. நீங்கள் யாராவது கெஸ்ட்டு வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோமே, கொஞ்ச நேரம் உபனிஷத்து மட்டும் படிக்கலாமான்னு சொல்லி பாருங்க, அவ்வளவுதான். கெஸ்ட்டை துரத்துறதுக்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது. அதுக்கப்புறம் வரவே மாட்டார். இல்லை கொஞ்ச நேரம் பகவத்கீதையை சேன் பண்ணலாமா அப்படின்னா வரமாட்டார். கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கலாமா, நியூஸ் பேப்பரில் எடுத்து பேசலாமான்னா போதும், வீட்டில் ஆள் இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே இங்கே அனாத்ம விஷயமான பேச்சை நிறுத்திட்டோம் அப்படின்னா அசங்கத்துவ சித்தி. அசங்கம்ங்கிறது நமக்கு கிடைத்துவிடும். நமக்கு ஏகாக்கித்துவம் நமக்கு கிடைக்கும், தனிமை நமக்கு கிடைக்கும். வீட்டில் இருந்தாவே தனிமை கிடைச்சிரும். 10 பேர்த்துக்குள்ள இருப்போம், நம்மகிட்ட பேசுறதுக்கு ஆள் இருக்காது. அங்கேயே நம்ம தனிமையை அடைந்து விடுவோம். ஆகவே இங்கு நிதித்தியாசகர்களுக்கு மௌனம் என்று சொல்லப்படுவது வாய் பேசுதா இல்லையாங்கிறத விட எதை பேசுகிறோம் எதை பேசவில்லை அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கையில் துவைத வாசனையை உறுதிப்படுத்துவதிலிருந்து நீங்க அசங்கத்துவத்தை நாம் அடைய இங்கே மௌனம் என்பது முக்கிய விரதம். அந்த முக்கிய விரதம் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த விரதத்தின் துணை கொண்டு நம்ம நிதித்தியாசனங்கிற சாதனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அத முனிகி இஸ் ஈக்குவல் டு நிதித்தியாசகனாக இருப்பாயாக. மௌனத்தை எடுத்துக்கொண்டு நிதித்தியாசனத்தில் ஈடுபட வேண்டும். அனாத்ம விஷயமான சிந்தனையையும் பேச்சையும் விட்டுவிட வேண்டும். தேவையற்ற, அதுதான் தேவையற்ற பேச்சுக்களை, அதாவது விவகாரத்துக்கு பேசலாம். பிறகு அனைத்து விதமான அனாத்ம சர்ச்சைகளையும் விசாரங்களையும் விட்டுவிட வேண்டும். விட்டு நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். இனி அடுத்தது அமௌனம் ச மௌனம் ச நிர்வித்ய. இப்போ இந்த இடத்துல மௌனம் அப்படிங்கிறது நிதித்தியாசனத்தை குறிக்கின்றது. அமௌனம் என்ற சொல் சிரவண மனனத்தை குறிக்கின்றது. இங்கு ஏன் யாக்ஞவல்கியர் சிரவண மனனத்தை அமௌனம்னு அழைக்கின்றார்? அதுலேயும் ஒரு பியூட்டி இருக்கு, அழகு இருக்கு. அதாவது மௌனம் என்பதையும் அமௌனத்தையும் பூர்த்தி செய்து, இங்கே அமௌனம்ங்கிறது பாண்டித்யம் பால்யம். ஏன் பாண்டித்யத்தையும் பால்யமும் மௌனமின்மையையும் மௌனத்தையும் பூர்த்தி செய்துன்னு சொல்லி மௌனமின்மைன்னு சொன்னார் என்றால், ஒரு சிஷ்யன் சிரவண காலத்தில் முழுமையாக மௌன விரதத்தை எடுத்துக்கொண்டால் அவனால் ஞானத்தையே அடைய முடியாது. நமக்கு ஞானத்தை அடைய மிக முக்கியமாக பயன்படும் கருவி பொதுவாக என்ன சொல்லுவோம்? காதுன்னு சொல்லுவோம். அது உண்மைதான், காது இருந்தால் தானே கேட்க முடியும். ஆனால் காதுக்கு விஷயம் வர நமக்கு வாக்குங்கிற இந்திரியம்தான் துணை புரிகின்றது. இப்போ வாக்குங்கிற இந்திரியத்தின் துணை கொண்டு தான் சிரவணம் என்ற மனனம் என்கின்ற சாதனையை செய்ய முடியும். ஏன் என்றால், இப்போ நம்ம குரு கிட்ட போகிறோம்,
அங்கே போய் மௌனமாக இருக்கிறோம்னு வச்சுக்குவோமே, அவர் முன்னாடி போய் பேசாமல் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்குவோமே, அவர் என்ன பண்ணுவார்? சந்தோஷம்னு அவரும் பேசாமல் இருப்பார். அப்போ என்ன, அவரும் வாயை திறக்க மாட்டார், நீங்களும் வாயை திறக்க மாட்டீர்கள், சிஷ்யனும் குருவும் வாயை திறக்க மாட்டார்கள். அப்போ எங்கே ஞானம் நமக்கு கிடைக்கும்? எப்படி ஞானம் நமக்கு கிடைக்கும்? அப்போ சிஷ்யன் என்ன செய்ய வேண்டும்? கேள்வியை கேட்டு குருவிடமிருந்து அறிவை பெற வேண்டும் என்றால் மௌனத்தை பின்பற்றக்கூடாது, தடையாக இருக்கும். மனதை அமைதிப்படுத்துறதுக்கும் ஜபத்துக்கும் மௌனம் தேவை. ஆனால் ஸ்ரவண மனன காலத்தில் நாம் வாகிந்திரியத்தை பயன்படுத்தித்தான் ஞானத்தை அடைய முடியும். ஆகவே மௌனம் அப்படிங்கிறது ஸ்ரவண மனனத்திற்கு தடை. அப்படியெல்லாம் பலர் இருக்கின்றார்கள். நம்ம பலரை பார்க்க முடியும். இந்த சாதனைகளை பேலன்ஸ் பண்ண முடியாத பலர் வீட்டில் இருக்கும் பொழுது வளவளன்னு பேசிட்டு இருப்பார்கள். குரு கிட்ட போய் மௌனம் விரதத்தை ஆரம்பிச்சிடுவார். இப்போ இங்கே தேவையில்லாத விஷயங்களை போய் பேசி பேசி தேவையில்லாத விஷயத்தை கேட்டுட்டு சாஸ்திரம் படிக்க போய் அங்கே மௌன விரதத்தை ஆரம்பிச்சிடுறது. என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ நம்ம எந்த அறிவையும் பெற முடியாது. ஆகவே இந்த வாய் பேசுதல் மூலமாக பரிப்பிரஷ்னேன்னு பகவானே சொல்லியிருக்கார். கேள்வியை கேட்டுத்தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும். இப்போ நமக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு வாகிந்திரியம்ங்கிறது ஒரு கருவி. அப்போ நம்ம குருவிடம் நம்முடைய சந்தேகத்தை வெளிப்படுத்த அமௌனத்தை பின்பற்ற வேண்டும். இங்கே என்ன சொல்றார் யாக்ஞவல்யர்? அமௌனத்தை பின்பற்றி பூர்த்தி செய்து. சிரவண மனனத்தை விட்டுட்டார். சிரவண மனனத்துக்கு இவர் பாண்டித்யம் பால்யம்னு சொன்னார். அதற்கு பதிலாக அமௌனத்தையும் மௌனத்தையும் பூர்த்தி செய்துன்னு சொல்றார். ஆகவே அமௌனத்தை பின்பற்றி மௌனத்தையும் பின்பற்றின்னு சொல்றார். இப்போ அமௌனம்னு சொன்னார் குருவிடம் நாம் பேச வேண்டும். குருவிடம் மட்டுமல்ல, நம்ம மற்ற சிஷ்யர்களிடம் நம்முடைய மனதை கேள்விகளை கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, சில சமயங்களில் நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதனாலேயே பேசுவதனாலேயே மனதுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். பிறகு சில சமயங்களில் கேள்வி மட்டுமல்ல, குரு பொதுவான உபதேசத்தை பொதுவாக செய்வார். நமக்கு நம்முடைய மனநிலைக்கு எதை பின்பற்ற வேண்டும். இப்போ நம்ம சாதன பஞ்சகத்தை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டிலிருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் படிப்படியாக சாதனையை ஆச்சாரியர் சொல்லிட்டார், சங்கரர் கூறிவிட்டார். இப்போ அடுத்த கேள்வி, நான் எதை பின்பற்ற வேண்டும்? அப்போ நான் எந்த படியில் இருக்கேன்? இப்போ அதை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது? அப்போ குருவிடம் சில சமயங்களில் தனிப்பட்ட முறையில் நம்முடைய மனதை பகிர்ந்து, என்னுடைய மனநிலை இப்போ இப்படி இருக்குது, அதுக்கு எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது. இப்போ அப்போல்லாம் என்னன்னா, நம்முடைய மனதை நாம் வெளிப்படுத்த, நமக்கு எந்த சாதனை உகந்ததுன்னு தெரிந்து கொள்ள அமௌனம் சாதனை. அந்த இடத்துல அமௌனம்தான் சாதனையாக இருக்கின்றது. அதனால தான் அமௌனம்ங்கிறது சிரவண மனனம். இப்போ சிரவண மனன காலத்தில் நம்முடைய பேச்சு தான் நமக்கு துணை புரிகின்றது. ஆகவே அமௌனத்தையும் மௌனத்தையும் நிர்வித்ய பூர்த்தி செய்து. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மௌனம் அமௌனம் ரெண்டும் செய்யணும்னு சொல்கிறார். அது எப்படி ரெண்டும் செய்யணும்னா, இங்கே ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனே தெரியுது, பக்கத்துலேயே இருக்குது. அமௌனத்தையும் பின்பற்றி மௌனத்தையும் பின்பற்றினா என்ன அர்த்தம்? முதல்ல வாயை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தி, பிறகு எங்கே பயன்படுத்தக்கூடாதோ அங்கே பயன்படுத்தாமல் இருந்து இப்படி பூர்த்தி செய்து. இனி கடைசி பகுதிக்கு வருவோம். அத பிராமணக. இந்த இடத்துல அத இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு பிராமணக பவதி, இவன் பிராமணன் ஆகி விடுகின்றான். இவன் அப்பொழுதுதான் பிராமணன் ஆகி விடுகின்றான். இப்போ இவ்வளவும் பண்ணினதுக்கு அப்புறம்தான் ஒருவன் பிராமணன் ஆகிறான். இங்கே சங்கரர் ரொம்ப அழகாக சொல்கிறார்.
பிராமணன் ஆகின்றான்னு என்ன அர்த்தம் என்றால் பிரம்மத்தை அறிந்தவன் ஆகின்றான், பிரம்ம ஞானி ஆகின்றான். பிரம்ம ஏவ இதம் சர்வம் இது பிரத்யேக யஸ்ய சக பிராமணக. பிரம்ம ஏவ இதம் சர்வம், பிரம்மனே அனைத்துமாக இருக்கின்றது என்கின்ற இது பிரத்யேக யஸ்ய, யாருக்கு இப்படிப்பட்ட ஞானம் கிடைத்துள்ளதோ சக பிராமணக. அப்ப இங்க பிராமணகங்கிற சொல் முக்தனை குறிக்கின்றது, ஜீவன் முக்தனை குறிக்கின்றது. சக ஜீவன் முக்தக ஸ்யாத், அவன் ஜீவன் முக்தன் ஆகின்றான். பல அவஸ்தா ஆபன்னக, பல அவஸ்தையை அடைந்தவன். பல அவஸ்தைன்னு சொன்னா ஞானத்தினுடைய பலனை அடைந்தவன், ஞான பலனுடன் கூடி இருப்பவன். ஞான பலம்னெல்லாம் நம்ம புராணத்தில் படிக்கிறோமல்ல, அந்த ஞான பழத்தை அடைந்தவன். அங்கேயும் ஃப்ரூட்டு இங்கேயும் ஃப்ரூட்டு தான். ஞானம்ங்கிற பலனை அடைந்தவன், ஞான பழத்தை அடைந்தவன். கிருத கிருத்தியக, வேற விதத்தில் சொல்லணும்னா கிருத கிருத்தியக. கிருத்தியம்னா செய்யப்பட வேண்டியது, கிருதம்னா செய்தாகி விட்டது. கிருத்தியம்னா டு பி டன், கிருதம்னா டன். வாட் இஸ் டு பி டன் இஸ் டன். என்ன செய்து முடிக்கணுமோ அதை செய்து முடித்தவன். ரொம்ப அழகான வார்த்தை கிருத கிருத்தியக. கிருத்த கிருத்தியகன்னு சொன்னால் என்ன செய்து முடிக்கணுமோ அதை செய்து முடித்தவன். அவனுக்குள்ள இதை செய்தாகணுங்கிற ஃபோர்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்படித்தான் இருக்கணும், இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ், உந்துதல் கிடையாது. கிருத கிருத்தியக அல்லது ஞான நிஷ்டக அல்லது முக்தக. பிறகு பிராமணகங்கிற சொல்ல பல இடங்களில் பயன்படுத்துகிறோம். இதற்கு முன்னாடியே தஸ்மாத் பிராமணகன்னு சொல்லப்பட்டது. அந்த இடத்துல பிராமணன்னு சொன்னால் அதிகாரின்னு அர்த்தம்னு பார்த்தோம். இந்த இடத்துல பிராமணகன்னு சொன்னால் ஞான நிஷ்டக. அப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சொல்லு தான், பிராமணகங்கிற சொல்லு தான். அந்த இடத்துல பிராமணகன்னா அதிகாரி, இந்த இடத்துல முக்தன். பிறகு இனியொரு இடத்துலையும் பிராமணகங்கிறது வந்தது. தம் ஆத்மானம் விதித்துவா பிராமணக. 3 இடத்துல பிராமணன் வருது இந்த மந்திரத்திலேயே. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அர்த்தம். இந்த விதித்துவா பிராமணகங்கிறது அதிகாரித்துவத்தை அடையிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், அதிகாரித்துவத்தை அடைய விரும்புகின்ற ஸ்டேஜ். கொஞ்சம் விவேக வைராக்கியம் லைட்டாக வந்திருக்கு அந்த ஸ்டேஜ். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆசையை எல்லாம் அவன் விட வேண்டும், இதிலிருந்து வெளியே வர வேண்டும். அப்போ முதல் பிராமணக விதித்துவா பிராமணகங்கிற அந்த ஸ்டேஜில் ஏதோ இந்த ஆத்ம தத்துவம்னு ஒன்று இருக்குது, அதை நான் அடையணுங்கிறதுக்காக நான் ஆசையை விட வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேஜ். தஸ்மாத் பிராமணகங்கிறது அதிகாரித்துவத்தை அடைந்து ஞான யோகத்திற்குள் வந்தவன். அத பிராமணகங்கிறது ஞான நிஷ்டையை அடைந்தவன், முக்தன். எங்க ஜாதி பிராமணன் எங்க வருதுன்னா அது கர்மகாண்டத்தில் வேணா போய் பார்க்கலாம். ஞான காண்டத்தில் அதற்கு இடமே கிடையாது. இங்கெல்லாம் குணத்தின் அடிப்படையில் தான் பிராமண சப்தத்தினுடைய அர்த்தங்கள், பிறப்பினுடைய அடிப்படையில் இங்கு பேசப்படவில்லை. ஜாதியினுடைய அர்த்தத்தில் இங்கு பேசப்படவில்லை. கர்மகாண்டத்தில் இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் ஞான காண்டத்தில் எந்த இடத்திலும் பிறப்பின் அடிப்படையில் பேசப்படவில்லை, மனதின் அடிப்படையில் பேசப்பட்டுள்ளது. 3 இடத்திலையும் அவனுடைய மனதின் அடிப்படையில் தான் பிராமண சப்த பிரயோகம். இனி இத்துடன் இந்த விசாரமும் முடிவடைகிறது. இப்போ நம்ம எந்த விசாரத்தை முடிச்சிருக்கோம்? ஸ்ரவண மனன நிதித்தியாசன விளக்கம். இந்த மந்திரத்தை நம்ம ஆரம்பித்து இந்த மந்திரத்தில் பல கருத்துக்கள் இருக்கிறதுன்னு பார்த்து ஒவ்வொரு கருத்துக்களாக முடிச்சுட்டு வந்தோம். அதில் இதுவரை நம்ம ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் கருத்தை முடித்து விட்டோம். இனி
அடுத்த கடைசி விசாரம், அடுத்த கருத்து வருகின்றது. சக பிராமணக கேன ஸ்யாத். சக பிராமணக, இந்த இடத்துல ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்வியை யாக்ஞவல்கியரே கேட்டு பதில் சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம், அல்லது திடீர்னு ககோலக கௌஷீதகேயக திடீர்னு கேள்வி கேட்குறாருன்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் கேட்குறார், யாக்ஞவல்கியர் பதில் சொல்கிறார்னு எடுத்துக்கலாம். இல்லை பல சமயங்களில் பார்த்தோம்னா பூர்வபக்ஷி யார்? குரு தான். அவரே பூர்வபக்ஷி இப்படி ஒரு சந்தேகம் வந்தால் அப்படின்னு கேட்டு அவரே பதில் சொல்கிறார். ஆகவே யாக்ஞவல்கியரே ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இது ஒரு கொஸ்டின். சக பிராமணக, இப்படிப்பட்ட பிராமணன். எப்படிப்பட்ட? இப்போ இந்த கடைசியில் சொல்லப்பட்ட பிராமணன், கடைசியில் சொல்லப்பட்ட பிராமணன் ஜீவன் முக்தன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே ஜீவன் முக்தன் என்று சொல்லப்பட்ட பிராமணன், சக பிராமணக, இப்படிப்பட்ட பிராமணன் அல்லது ஜீவன் முக்தன் ஞானநிஷ்டன் கேன ஸ்யாத். கேன ஸ்யாத் என்றால் கேன ஆச்சாரேன சக ஞாதக ஸ்யாத். எந்த நடவடிக்கையினால் அவனை கண்டுகொள்ள முடியும்? கேன ஆச்சாரேன ஞாதக ஸ்யாத். கேன ஸ்யாத்துங்கிற இடத்துல கேனேனா இந்த பிராமணன் எதனால் அறியப்படுவான்? எதனால் அறியப்படுவான்னு சொன்னால் எந்த ஆச்சாரத்தின் மூலமாக இவனை கண்டுகொள்வது, எந்த நடவடிக்கையின் மூலமாக இவன் இப்படிப்பட்ட பிராமணன் என்று கண்டுகொள்வது. இப்போ 3 பிராமணன் இருக்கான் இந்த இடத்துல. இந்த பிராமணனை எந்த நடவடிக்கையின் மூலமாக கண்டுகொள்வது? அதான் இங்கே கேள்வி. சக பிராமணக கேன ஸ்யாத். இந்த பிராமணன் எதனால் ஆவான்? வேறு விதத்தில் இந்த கேள்வி நம்ம பொருள்படுத்தினோம்னா கேன சாதனேன சக பிராமணக ஸ்யாத். எந்த சாதனையின் மூலமாக இப்படிப்பட்ட பிராமணன் ஒருவன் ஆக முடியும் அப்படின்னு பொருள் சொல்லலாம். கேன சாதனேன, எந்த சாதனையின் மூலமாக சக பிராமணக ஸ்யாத், இப்படிப்பட்ட பிராமணன் ஆக முடியும். ஆனால் இப்படி கேள்வி கேட்குறதுல பொருத்தம் இல்லை. ஏன்னா அந்த சாதனையை தான் முன்னாடி சொல்லியிருக்காரு. இப்படி சாதனை செய்து இந்த பிராமணன் ஆக வேண்டும்னு சொல்லிட்டதுனால அந்த கேள்வி பொருந்தார். கேன சாதனேனங்கிறது பொருந்தார். அப்படி கேட்டால் உடனே யாக்ஞவல்கியர் என்ன ஆகணும்? உடனே திரும்பிப்பார்னு சொல்லணும். திரும்பிப்பார்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி சொன்னதை மறுபடியும் கேளு. பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேன திஷ்டாசேத், அதை நீ மீண்டும் செய். இல்லை அதுக்கு முன்னாடி என்னன்னா புத்திரைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்சன்னு சொல்லி ஆகணும். ஆகவே ஒரு விளக்காசிரியர் கேன சாதனேனன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு விடுகிறார். அப்படி ஒரு விளக்காசிரியர் பொருள் சொல்கிறார். ஆனால் இங்கு சங்கரர் எடுத்துக்கொள்கிற பொருள் கேன ஆச்சாரேன, ஆச்சார் எந்த ஆச்சாரத்தினால், எந்த நடத்தையினால் இப்படிப்பட்டவன் என்று கண்டு கொள்ள முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ஜுனன் கேட்ட கேள்விதான் இது. ஸ்தித பிரக்ஞஸ்ய லக்ஷணம், ஞானியினுடைய லக்ஷணம். இந்த பிராமணனுடைய லக்ஷணம் என்ன? எதை வைத்து கொண்டு, எந்த லக்ஷணத்தை வச்சுட்டு அவனை கண்டு கொள்வது அப்படிங்கிறது கேள்வி. பகவானோ கரெக்டாக பதில் சொன்னார். யாக்ஞவல்கியர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். யாக்ஞவல்கியருடைய பதில் என்ன? ஏன ஸ்யாத் தேன அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமோ? இவர் என்ன பதில் சொல்கிறாரு? அவன் எப்படி இருக்கானோ அப்படித்தான். இதுதான் பதில். எப்படி இருப்பான், அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறார். ஏன ஸ்யாத்னா ஏன கேன ஆச்சாரக பவேத், அவன் எப்படியோ இருக்கட்டுமே அப்படிங்கிறார். ஏன ஸ்யாத் தேன, தேன ஸ்யாத் அப்படின்னு சொன்ன என்ன பொருள்னா, ஏனன்னா ஏனக்கேன ஆச்சாரேன ஸ்யாத், எப்படியோ அவன் எப்படி வேண்டுமானாலும் அவனுடைய ஆச்சாரம் இருக்கட்டும்
அப்படின்னு அர்த்தம். எப்படி வேண்டுமானாலும் அவன் இருக்கட்டும், நீ எப்படி இருக்கணும்னு கேட்காத, அவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஈதிருஷ ஏவ தேன ஈதிருஷ ஏவ, ஈதிருஷ ஏவன்னா அவன் இப்படி எப்படி வேண்டுமானாலும் இப்படியும் இருப்பான். இங்க இவருடைய பதில் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கேள்வியை கண்டுக்கல. அந்த பிராமணனுடைய முக்தனுடைய ஆச்சாரம் நடவடிக்கை என்ன, அவனை எப்படி கண்டுகொள்வதுன்னா, அவன் எப்படி வேண்டுமானால் இருக்கான், அவன் எப்படி இருக்கானோ அப்படி இருப்பான். அதுதான் பதில். இப்போ இந்த பதில் கண்டிப்பாக நமக்கெல்லாம் புரியும். காரணம் என்ன, இவ்வளோ தூரம் படிச்சிருக்கிறதுனால இதை நம்ம எப்படி பொருள்படுத்தணும்னு நமக்கு புரியும். இதில் நம்ம எப்படி பொருள்படுத்த வேண்டும் என்றால், ஞானியினுடைய வெளித்தோற்ற ஆச்சாரத்தை வைத்து கொண்டு ஞானியா இல்லையான்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன, ஞானத்தை அடையாத தர்மவானும் தர்மப்படி இருப்பான், ஞான நிஷ்டை அடைந்த ஞானியும் தர்மப்படி இருப்பான். ஆகவே இவர்கள் தர்மப்படி வாழ்கின்ற தர்மவான்களா அல்லது ஞானிகளா அப்படின்னு வெளித்தோற்றத்தினுடைய செயலை வைத்து கொண்டு கண்டுகொள்ள முடியாது. அதனால ஞானியை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, பேசாமல் ஞானி ஆயிர வேண்டியது தான், வேற வழி கிடையாது. நம்ம ஞானியாகி நம்ம ஞானி இப்படி இருப்பான்னு நம்மையை பார்த்து கண்டுகொள்ள முடியுமே தவிர வெளித்தோற்றத்தினுடைய செயலை வைத்து கண்டுகொள்ள முடியாது. ஞானி இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம், அது சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஞானியான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம், நிஷேதம் பண்ணுறது ஈஸி, புரிஞ்சிடும். அது கொஞ்சம் நமக்கு நல்லா புரிஞ்சிடும். காரணம் என்ன, நமக்குள்ளே இருக்கிற அதே கோபம் அங்கே இருக்கா, நமக்குள்ளே இருக்கிற அதே பொறாமை அங்கே இருக்கா, அப்போ ஓகே அது நம்மால் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். ஆனால் ஞான நிஷ்டை அடைஞ்சிருக்காரா, அதை கண்டுபிடிப்பது கடினம். இப்போ இந்த இடத்துல சில சந்தேகமெல்லாம் வரலாம். இப்படிப்பட்ட பதிலை கேட்ட உடனே என்ன சந்தேகமெல்லாம் வரலாம், ஒரு சந்தேகம் வரலாம். ஏன கேன சியாத் அப்படின்னா அவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவன் எப்படி வேண்டுமானாலும் இருப்பான் அப்படின்னு சொன்னால், யதேஷ்டாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு தோஷத்தை சாஸ்திரத்தில் விசாரம் பண்ணுவார்கள். யதேஷ்டாச்சாரம்னா யதா இஷ்டம் ததா ஆச்சார, எப்படி தோணுதோ அப்படி செய்வது. எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிட்றது, தூங்கணும்னு தோணுதோ தூங்கணுது, பேசணும்னு தோணுதா பேசுறது, அப்படி விருப்பம் போல். தர்ம அதர்மம் அப்படிங்கிறது இல்லாமல் விருப்பப்படி செய்தலா என்றால் கிடையாது. ஏன், விதி நிஷேதம் ஞானிக்கு கிடையாது. ஞானிக்கு சாஸ்திரம் இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லாது. ஏன் சொல்லாது, விதி நிஷேதம் எப்போ சொல்லணும் அப்படின்னா, எப்போ அதை மீறுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்போ தான் சொல்லணும். மீறுவதற்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல அதை சொன்னோம் அப்படின்னா அது பயன் இல்லை. மீறுறதுக்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல அதை சொன்னால் பயன் கிடையாது. அதாவது எந்த இடத்துல தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதைத்தான் சொல்லணும். இப்போ உதாரணமாக மது அருந்தாதே அப்படின்னு சொல்லணும் சாஸ்திரம், ஏன்னா அது அருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிறகு எதை அருந்தவே முடியாதோ, உதாரணமாக நெருப்பை அருந்தாதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுமோ, சொல்லாது. விஷத்தை அருந்தாதேன்னு கூட சொல்லாது. காரணம் என்ன, நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில் யாரும் அதை செய்ய போகிறதில்லை. அப்நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில் செய்கிறானேனா சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் சாஸ்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்கு வாய்ப்பு இருக்கோ தப்பு செய்கிறதுக்கு அப்பொழுது தான் சொல்லி ஆகணும். விதி வேலை செய்யும். இப்போ ஞானிக்கு அதர்மப்படி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லையா, அப்போ அவனிடத்துல போய் இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தர்ம நிஷ்டை வராதவனுக்கு ஞான நிஷ்டை வராது. தர்மத்திலேயே நிஷ்டை இல்லைன்னா ஞானத்தில் எப்படி நிஷ்டை வரும்? ஆகவே அவர்களிடத்தில் விதி நிஷேதம் கிடையாது. விதி நிஷேதம் ஏன் இல்லைன்னா அவனால் விதியை மீற முடியாது. ஆகவே சாஸ்திரம் அவனுக்கு ஒரு நியதி சொல்லப்படவில்லை. பிறகு பிராரப்த கர்மத்தின் வசத்தில் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கோ அது அப்படி இருக்கும். சில ஞானிகள் கொஞ்சம் விவகாரத்தில் இருப்பார்கள், சிலர் விவகாரத்தை முழுமையாக விட்டு இருப்பார்கள். அப்படி அவரவர்களுடைய விருப்பப்படி விட்டு விட வேண்டும். போய் கேள்வி கேட்கக்கூடாது.
நீங்கள் இதை செய்யணும்னு சொல்லக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது அவரவர்களுடைய விருப்பம். ஆகவே ஞானியினுடைய லட்சணம்ங்கிறது ஞானியினுடைய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையே லட்சணம். அவர் என்ன வாழ்க்கையோ அந்த வாழ்க்கை தான் லட்சணம் என்று இங்கு இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, ஞானி அவன் விருப்பப்படி இருப்பான், அவனுக்கு லட்சணம்ங்கிறது அவன்தான், இப்படித்தான்னு வரையறுக்க முடியாது. அதனால ஏன ஸ்யாத் தேன ஈதிருஷ, ஈதிருஷன இப்படிப்பட்டவன், இதுக்கு அர்த்தம் கிடையாது. தேன ஏனக்கேன ஈதிருஷக ஸ்யாத், ஏதோ ஒரு விதத்தில் இப்படி அவன் இருப்பான். இத்துடன் இந்த விசாரமும் முடிவடைகின்றது. இனி சென்ற மந்திரத்தின் இறுதியில் சொன்ன அதே கருத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தி இங்கு முடிவடைகின்றது. அதோன்யதார்த்தம் அதக அந்யது ஆர்த்தம். இதுக்கு நம்ம விளக்கம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சென்ற மந்திரத்திலேயே நம்ம பார்த்து முடித்தோம். அதக அந்யது ஆர்த்தம். அதக பிரம்மத்தை காட்டிலும், அந்யது அப்பிரமமாக அனாத்மாவாக இருக்கின்ற அனைத்தும், ஆர்த்தம் ஆர்த்தம்ங்கிறனுடைய இறுதி பொருள் மித்யா அல்லது துக்கஸ்வரூபம், துக்கஸ்வரூபம் அல்லது மித்யா. பிறகு என்னாச்சு? ததோக ககோலக கௌஷீதகேயக உபரராம. ககோலகர் என்பவர், கௌஷீதகேயர் என்பவர் உபரராம விலகி கொண்டார். விலகி கொண்டார் அப்படின்னா யாக்ஞவல்கியரிடமிருந்து விலகி கொண்டார். கதை ஞாபகம் இருக்கோ? இப்போ எங்கே இருக்கோம்? அதாவது யாக்ஞவல்கியரிடம் ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் சேலஞ்சு பண்ணுறாங்க. காரணம் என்ன? யாக்ஞவல்கியருக்கு தான் அந்த பசு வேணுமே, இந்த பசுவை நீ ஓட்டிட்டு போகணும் அப்படின்னா எங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு. இந்த பகுதியில் முதல் 3 பிராமணத்தில் உபாசனா சம்பந்தமாக வந்தது. 4 தான் வேதாந்தம். இந்த 4வது பிராமணத்தினுடைய இறுதியில் அதோன்யதார்த்தம். பிறகு 5வது இந்த பிராமணத்தில் தான் இவ்வளவு கருத்தை பார்த்தோம். இனி நம்ம இந்த பிராமணத்தினுடைய சாரத்தை பார்ப்போம். இதில் என்னென்ன கருத்தை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோங்கிற ஞாபகப்படுத்தி கொள்வோம். இப்போ இதில் முதல்ல நம்ம பார்த்த கருத்து, அசனாயா பிபாஷே சோகம் மோகம் ஜராமிருத்யும் அத்யேதி. ஆத்மா அசம்சாரி. பொதுவாக ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்லிகிட்டு இருப்போம். சில சமயங்களில் நமக்கே ஒரு கேள்வி வந்துடும், சரி அது சச்சிதானந்தமாக இருந்துட்டு போகட்டுமே, எனக்கு என்ன, நான் சோகத்தில் இருக்கேன், மோகத்தில் இருக்கேன், எனக்கு பசி தாகம் இருக்குது, ஆத்மா சச்சிதானந்தமாக இருக்கட்டுமேனா. இதில் சில சமயங்களில் கஷ்டமாயிடும். ஆத்மா என்றைக்குமே இருக்குன்னா அப்போ எனக்கு என்றைக்குமே பசி இருக்கும், எனக்கு என்றைக்குமே சோகம் இருக்கும். அட்லீஸ்ட் செத்தாவது போனால், ஆத்மா செத்து போனாவது இந்த பசிதாகமெல்லாம் இல்லாமல் இருக்குமே. ஆத்மா என்றைக்குமே இப்படி இருக்குமான்னா, இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற லட்சணம் ஆத்மா சம்சார வர்ஜித ஸ்வரூபம். ஆத்மாவுக்கு சம்சாரம் இல்லை. அதனால தான் ஆத்மாவை அடையும் பொழுது நம்ம மோட்சத்தை அடைகின்றோம். ஆத்மா சம்சார ஸ்வரூபமாக இருந்தால் அந்த ஆத்ம ஞானத்தினாலேயோ ஆத்ம பிராப்தியினாலேயோ மோட்சத்தை அடைய மாட்டோம். வேற எதை அடைஞ்சாலும் ஏன் மோட்சத்தை அடையல? நாம் அடையிறதே சம்சாரமாக இருக்கு. எனக்கு தனியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வா பேசிகிட்டு இருக்கலான்னு ஒருத்தரோட கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம். காரணம் என்ன? நான் தனியாக இருந்தேன்னா கஷ்டப்படுறேன்னு. அவரை உட்கார வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது, பிறகு சண்டை வந்துடுது, அவரோடைய ரகலை வந்துடுது. காரணம் என்ன? என்னுடைய துக்கம் நீங்கணும்னு ஒரு பொருளை எடுத்தேன். அந்த பொருள் சுகஸ்வரூபமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், அதுவே துக்கஸ்வரூபமாக இருக்குது. அது தனியாக இருக்க முடியாமல் தான் நம்மக்கிட்ட வந்துச்சு. பிறகு என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து ரகலை. இப்படி நான் அடைகிற பொருள் அதில் சம்சாரம் இருக்கக்கூடாது. ஆகவே இங்கு சம்சாரத்தை ஷட் ஊர்மயகன்னு சொல்லப்படுவது போல பசி தாகம் சோகம் மோகம் ஜரா மிருத்யும்னு சொல்லி இதிலிருந்து கடந்தது என்று சொல்லப்பட்டது. அதைத்தான் சுருக்கமாக ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லிடுறோம். அடுத்ததாக சாதனைகள் வந்தது.
அந்த சாதனைகள் இரண்டாக நாம் பிரித்து விசாரம் பண்ணோம். ஒன்று விதித்துவா ஞானம், தம் ஏதம் ஆத்மானம் விதித்வா, இந்த ஆத்மாவை அடைதல்ங்கிறது ஆத்மாவை அறிதல். பிறகு அடுத்தது வியுத்தாய மேல் எழுந்து, மேலெழுந்துங்கிறது இங்கு சந்நியாசத்தை குறிக்கின்றது. ஏனெனில் பிக்ஷாச்சரியம் சரந்திங்கிற சொல் வருகிறது. பிக்ஷாச்சரியம்ங்கிறது சந்நியாச வாழ்க்கை முறை. சரி, எதிலிருந்து மேலெழுவது? புத்திர வித்த லோக ஏஷனா. ஏஷனான ஆசை, 3 ஆசை. புத்திர ஏஷனா, வித்த ஏஷனா, லோக ஏஷனா. இந்த 3 ஆசையை பற்றி பிறகு நம்ம விசாரத்தை மேற்கொண்டோம். சந்நியாச விசாரத்தை முடிச்சுட்டு 3 ஆசையை பற்றி, ஞான விசாரம், சந்நியாச விசாரம், பிறகு ஆசையை பற்றி விசாரம். ஒரே ஒரு ஆசை அனாத்ம இச்சைன்னு பிரிக்கலாம், அல்லது உபேஹேதே ஏஷனே ஏவ பவதகன் உபனிஷத் 2ஆ பிரிச்சது. சாதன இச்சா, சாத்திய இச்சா, அல்லது 3 இச்சை. புத்திரம் வித்தக வித்தம் லோகம்னு மூத்தக வித்தம் லோகம்னு 3 இச்சை என்று இச்சையை பற்றிய விசாரத்தை மேற்கொண்டோம். பிறகு சிரவண மனன நிதித்தியாசனத்திற்கு புதிய பெயர்கள் வந்தது. பாண்டித்யம், பால்யம், பிறகு முனிகி. பாண்டித்யம் பால்யத்துக்கு அமௌனம் என்றும், மௌனம் என்று நிதித்தியாசனம் அல்லது முனிகி என்ற சொல்லல பார்த்தோம். இங்கே பால்யம்ங்கிற சொல்லுக்கு விசேஷமாக வேறு சில பொருள்களையும் பார்த்தோம். மனனம் மட்டுமல்ல, குழந்தையை போன்ற சுபாவத்தை அடைதல், நட்பண்புகளை அடைதல். பிறகு நம்மைய பலப்படுத்த வேண்டியது ஞானமே தவிர மற்றது அல்ல. அதாவது ஞான பலம் நம்ம கையில் வந்தால் தான் மற்ற பலத்தை விட முடியும். மற்ற பலத்தை விடுறதுக்கு ஞானம்ங்கிற பலம் தேவை. மற்ற பலம் பலகீனமாகணும்னா ஞான பலம் நமக்கு தேவை. பிறகு இறுதியில் பிராமணகங்கிற சொல் ஜீவன் முக்தனை குறித்தது. அந்த பிராமணனுடைய லட்சணம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கை தான் லட்சணம், இப்படித்தான் என்று சொல்ல முடியாதுன்னு சொல்லி அதோன்யதார்த்தம் என்பதுடன் நிறைவு பெற்றது. அடுத்த வகுப்பில் அடுத்த பிராமணத்திற்கு செல்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.